Taste the Daily. அண்மை செய்தி. தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று தமிழகத்தில் அரசு பள்ளியின் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலமும் 15 வயது சிறுமி கர்ப்பம் தரித்த அவலமும் அரங்கேறி இருக்கிறது. பிரதமர் உட்பட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நம் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று பள்ளியில் பாடம் படிக்க சென்ற மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு ஆசிரியர் போக்சோ சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நத்தம் அருகே இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர். காரைக்குடியில் 15 வயது சிறுமி கர்ப்பமாக்கிய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பாங்கு வாசிக்கக்கூடிய மேதினார் என்கிற பீகாரை சேர்ந்த முகமது அன்சாரி என்பவர் அனைத்து மகளிர் காவல்துறையினர், காரைக்குடியைச் சேர்ந்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் தினத்தில் பிரதமர் உள்ளிட்டோர் இன்றைக்கு குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. பள்ளியில் பாடம் படிக்க செல்லுகிற ஒரு மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சேர்க்கிட்டு இருக்கிறது. பள்ளியிலே படிக்கக்கூடிய ஆசிரியரே மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு இருக்கிறார் என்றால் வேலையே பயரை மேய்வது போல இருக்கிறது. இதனை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மாணவிகள், சிறுமிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக மதுரை பேரையூரை சேர்ந்த மணிகண்டன் வயது 42 என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் நத்தம் செந்தூரம் அரசு பள்ளியில் பழகக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் குறிப்பாக இந்த காவல் நிலைய ஆய்வாளர் இவரை கைது செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவிகள் அதே போல மாணவர்கள் குருவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் குழந்தைகளாக பார்க்கக்கூடியவர்கள், மாணவர்களாக பார்க்கக்கூடியவர்கள், எதிர்கால தலைமுறைகளாக பார்க்கக்கூடியவர்களிடமே பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய சம்பவம் என்பது திமுக ஆட்சியில் அதிகரித்து வருகிறது. நாம் ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தோம், தமிழகத்தில் 49 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இன்றைய தினம் இன்ற தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று கூட சிறுமிகளுடைய அந்த பாலியல் தொல்லை என்பது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிக்கு காரைக்குடியில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் இதெல்லாம் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. திமுக அரசு, முதலமைச்சர் கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் குறிப்பாக ஒவ்வொரு நேரத்திற்கு ரோந்து பணியை முறையாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தனியாக இருக்கக்கூடிய மூதாட்டிகளுக்கு அந்தந்த பகுதிகளிலே அவை மாற்றுநர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். சிசிடிவி போன்ற கண்காணிப்பு கேமராக்களை முழுமையாக ஆய்வு செய்வதற்கென்று ஒருவரை நியமிக்கப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் சரியாக செய்தால்தான் இது போன்ற ஒரு அவலம் நிகழாது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிற விதமாக இந்த 2 சம்பவங்களும் இன்று தற்போது 1 மணி கூட ஆகவில்லை, அதற்குள்ளே இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி இருப்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.